இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி மாதிரி வீட்டு வேலைக்காரி கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் அனுப்ப மனசு இல்லாம பஞ்சாயத்து தலைவராக்கிட்டாரு எங்க அண்ணன். அது தெரியாம நீங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க. நல்லா அனுப்புவீங்க. சிவா, இதுக்கு மேல தப்பா பேச வேணாம்னு சொல்லு. அம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா, உட்காருங்க. பரவாயில்ல, நீ உட்காரு துளசி, உட்காரு. உட்காருங்க. ஐயா, இது பெண்டிங் ஃபைல். நம்ம பஞ்சாயத்து உட்பட 2 பால்வாடியில சமையலுக்கு ஆள் வேலைக்கு போடணும். கணவர் இல்லாம குழந்தைங்களோட தனியா வறுமையில இருக்கிற பெண்களோட லிஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணி கொடுங்க. அதுல நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஆரம்ப பள்ளிக்கூடத்துல எல்லா கிளாஸ்லயுமே டீச்சருக்கு மட்டும் காத்து வீசுற மாதிரி இருக்கு. சோ கிளாஸுக்கு ஒரு ஃபேன் தான், மாணவர்களுக்கும் காத்து வரணும்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் போடணும். அதுக்கான பணம் எல்லாம் பஞ்சாயத்துல இருக்கு. இது கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கணும். சரி, சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்கு? பால்வாடி ஸ்கூலை பத்தி தான் பேச வந்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த மாதிரி ஆட்களை நியமிக்கணும்னு வேற சொல்லிட்டீங்க. அப்படியே அம்பல ஐயா மாதிரியே இருக்கீங்க. சிவா, ஐயா துளசி ஐயா தேர்ந்தெடுத்தாருன்னு இப்பதான் தெரியுது. பத்மா அமராவதி, நீங்க சொன்ன மாதிரி இல்ல. துளசி வீட்டை மட்டும் இல்ல, இந்த ஊரையும் நல்லா பாத்துப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தங்கச்சியாவோ மகளாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தா போதும். சரிம்மா, நாங்க வரோம்மா. இருங்க, காஃபி சாப்பிட்டு பரவாயில்லம்மா, வரும்போது சாப்பிட்டுதாம்மா வந்தோம். வாங்க வாங்க. முட்டாளுங்க முட்டாளுங்க. பிரசிடென்ட்னா ஒரு லுக்கு வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற வேலையே இல்ல. என்ன மிரட்டினாலும் சமாளிக்கிறாள். ஒண்ணுமே பண்ண முடியாதா? நேரம் வரும், அப்ப இருக்கு.